ஆஃப் த ரெக்கார்டு சம்பவங்களை அம்பலப்படுத்துகிற அதே நேரத்தில் உள்ளடி வேலைகளையும் உறக்கச் சொல்கிறது தான் மாஸ்க் நிகழ்ச்சி. பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற முதன்மையானவருடைய முகாம் அலுவலகத்துக்கு நாள்தோறும் திரைப்புள்ளிகள் வந்து போகிறாங்க. அவங்க எல்லோர்கிட்டையும் ஆட்சி சார்ந்த நிறைய விஷயங்களை முதன்மையானவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது, யாரையுமே நம்ப முடியல, யார் கையில் கத்தி இருக்குன்னே தெரியல அப்படின்னு ஒரு புலம்பலை முதன்மையானவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஆட்சி சார்ந்த திறமையான சில நுணுக்கங்களை கற்றுக்கலான்னு எதிர்பார்த்திருந்தாலுமே கூட அந்த ப்ரெஷரை முதன்மையானவர் தாங்கிக்க முடியலன்னு விவரம் அறிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு கூட அண்ணா நினைவிடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாண்புமிகுக்கள் சில பேர் சொல்ல, ஆனால் முதன்மையானவருடைய முகாம் அலுவலகத்தில் அதற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முதன்மையானவர் இப்போ வேற லெவலில் தன்னுடைய ப்ரெஷரை தாங்கிக்கிறதுக்காக நிறைய வேலைகளில் ஈடுபடுறதா தகவல் வெளியாகிருக்கு. இலை கட்சியைச் சேர்ந்த கோட்டை மாவட்டத்தினுடைய விஜயமானவர் தற்போது விசில் கட்சிக்கு போகிறது முடிவாயிருச்சு. ஏன் இலை கட்சியில் இருந்தே நிறைய விஷயங்களை சாதித்தவர் சூரிய கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட கட்டுமானத்துறை மூலமாக தனக்கு சாதகமான நிறைய விஷயங்களை சாதிச்சதா தெரிய வந்திருக்கு. 500C அளவிற்கு சூரிய கட்சி மூலமாக நிறைய விஷயங்களை சாதித்தவர் இந்த முறை இலை கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, சூரிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்மால் சாதிச்சிட முடியும், பிஸ்னஸ்லேயும் கல்குவாரிலையும் பெரிய அளவுக்கு அல்லலான்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் விசில் கட்சிக்கு விக்டரி கிடைச்சதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஸ்மூத்தாக தன்னுடைய பிஸ்னஸை ரன் பண்ணணும், செல்வாக்கை செம்மையாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ விசில் கட்சி பக்கம் ரூட் மாறி இருக்காரு. மிக சீக்கிரமே அவர் விசில் கட்சியில் அடைக்கலமாகிறத எதிர்பார்க்கலாம். தேர்தல் நிதி அப்படின்னாவே எப்போவுமே சூரிய கட்சி சர்ச்சையில் சிக்கும். இந்த முறை தேர்தல் நிதியாக சூரிய கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு 20C வரை தந்திருக்கு. இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டது யாருன்னு பார்த்தா தீபம் மாவட்டத்தில் இருக்கிற இன்னுஷியல் முன்னாள் மாண்புமிகு அவர் தான் தேர்தல் நிதிக்கான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. டெண்டர் கேட்குறவங்கக்கிட்டெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதாகவும் அந்த பார்ட்டி ஃபண்ட் மூலமாக இந்த தேர்தல் நிதியை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததாகவும் தகவல் கசிஞ்சது. இப்போ அரசு மாறிய நிலையில் பழைய டெண்டர் கொடுத்தவங்களுக்கு யாருக்குமே இல்லை, புதிய முறையில் டெண்டர் கொடுக்கணும்னு தாவேகா அரசு நினைச்ச உடனே டெண்டருக்காக பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தவங்கலாம் இப்போ நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிஷியல் முன்னாள் மாண்புமிகுவை. அந்த தீபம் மாவட்டத்து முன்னாள் இனிஷியல் மாண்புமிகு இதை சூரிய கட்சியினுடைய தலைமையிடம் சொல்ல அவங்க அந்த இனிஷியல் மாண்புமிகுவை முன்னாள் மாண்புமிகுவை கூல் பண்ணுறதுக்காக சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. சிடு சீனியர் தலைமை கழக பொறுப்பில் இருக்கும்போது அவரை அந்த பொறுப்பிலிருந்து எடுத்துட்டு மில்க் தலைவரை வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மில்க் தலைவர் இருக்கிற தற்போதைய பொறுப்பில் இனிஷியல் முன்னாள் மாண்புமிகுவை அமர்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இனிஷியல் முன்னாள் மாண்புமிகுவை கூல் பண்ண முடியும் அப்படின்னு சூரிய கட்சி தரப்பு பக்கம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சின்னவர் வேறு மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்காராம். இனிஷியல் மாண்புமிகுவை எந்த பொறுப்பு போடுறதுன்றதை தாண்டி ஒரு தலைமை கழகத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் மில்க் தலைவருக்கு பதிலாக அவரது மகனான ராஜபுள்ளியை அமர்த்தணும் அப்படின்ற ஒரு பிளானோடு இருக்காங்களாம். இளைஞருக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல சின்னவர் மெகா பிளானோடு இருக்காராம். இதெல்லாம் இப்படி இருக்க சிடு சீனியரோ நான் கொடுக்கறதா இருந்தால் மில்க் தலைவருக்காக தான் என் பதவியை தாரவாத்து கொடுப்பேன், மற்றவங்களுக்காக கொடுக்க மாட்டேன்னு கடுகடுன்னு இருக்காரா. அப்போ இனிஷியல் முன்னாள் மாண்புமிகுடைய நிலைமை என்ன, பார்ட்டி ஃபண்ட் கொடுத்து டெண்டரை கேட்டவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்போ மாறுவார் அப்படிங்கிறது பெரிய ஹாட் டாப்பிக்காகவே இங்கே இருக்குது. செல்வத் தலைவர் தொடர்ந்து மாறுவார் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். செல்வத் தலைவரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து நான் வந்து அந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 18ஆம் தேதி வரைக்கும் எனக்காக பொறுத்திருங்கன்னு டெல்லியில் இருக்கிற தனக்கு ஆதரவான தலைவர்கிட்ட அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். காரணம் அவருடைய மகளுடைய திருமணம். ஆனாலும் டெல்லி மேலிடத்தில் இருந்து யாருமே அந்த திருமணத்தில் கலந்துக்காததில் செல்வத் தலைவர் பயங்கர அப்செட்டு. ஒரு சூரிய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான பொறுப்பில் இருக்கிற 3 பேர் கலந்துகிட்ட நிலையில் கூட தன்னுடைய மகள் திருமணத்துக்கு இவ்வளவு ஆண்டா அந்த கட்சியில் இருந்தும் நமக்கு எந்த செல்வாக்கையும் அவங்க கொடுக்கல, இந்த பக்கம் திருமணத்துக்கு கூட வரலன்னு வருத்தத்தில் இருந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது அந்த தலைவர் பதவியில் மாற்றம் இருக்க போது. அந்த 18ஆம் தேதி முடிந்ததுனால சீக்கிரமாகவே அந்த அறிவிப்பு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு இருக்குது.
கதர் கட்சியுடைய ஆளா தன்னை பார்க்காம சூரிய கட்சியினுடைய பிரமுகராக பார்க்குறாங்க அப்படின்ற வருத்தத்தில் செல்வத் தலைவர் சூரிய கட்சி பக்கமே மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கதர் கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பு யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா விசில் கட்சிக்கு ரொம்ப ஆதரவாக தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஜெம்மான எம்பிக்கு தான் அந்த பொறுப்பு போகும்னு சொல்லப்படுது. அந்த ஜெம்மான எம்பி அந்த மாநில தலைவர் பொறுப்பை இயக்கிறதுலையும் 2 மனசாக இருக்காராம். ஏற்கனவே கதர் கட்சியில் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்த 2 பேருக்கான வரலாறுங்கிறது ரொம்ப மோசமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம எதுக்கு அதுக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு 2 மனசாக இருக்காராம். ஆனாலும் அந்த ஜெம்மான எம்பியோட பிறந்தநாள் கொண்டாடும் போது அவர் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டல் இருக்கும், நிறைய பேருக்கு வழிகாட்டுவாருன்னு 2 மாண்புமிகுக்கள் அவர் வீட்டுக்கே போய் பிறந்தநாள் கேக் சாப்பிட்டுட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது அந்த பதவியை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலேயே ஜெம்மான எம்பி காத்துக்கிட்டு இருக்காரு. இது மாதிரியான ஆஃப் த ரெக்கார்ட் செய்திகளை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம், அடுத்தடுத்து தெரிந்து கொள்வோம் மாஸ்க் நிகழ்ச்சி மூலமாக. நன்றி, வணக்கம்.